ஆழ்வார்கள், ஆச்சாரியர்கள், அடியார்கள், ஜிஎஸ் சுவாமிகள் தாமரை திருவிழையே செல்லும். ரங்கநாயகி தாயார் சமேத ஸ்ரீரங்கா தாமரை திருவிழிலே செல்லும். ஆண்டாள் தாயார் தாமரை திருவிழிலே செல்லும். கண்ணன் கடலறைகளே செல்லும். இன்னைக்கு லக்ஷ்மி நரசிம்மனை பற்றி அனுபவிக்க போகிறோம். ஏற்கனவே கொஞ்சம் நிறையவே அவனை பற்றி அனுபவிச்சிருக்கோம். ஆனால் அள்ளள்ள குறையாத மாமா அவனை பற்றி சொல்லி முடிக்கிறதுங்கிறது முடியவே முடியாதுன்னு சொல்லி எல்லா பெரியவாடும் சொல்லியிருக்கான். அந்த ஆதிசேஷனுடைய 1000 தலையில் இருக்கிற அந்த நாக்கால எழுதினா கூட அவனுடைய பிராபத்தை, அவனுடைய சௌசல்யத்தை, அவனுடைய நல்ல குணங்களை யாராலையும் முடிக்க முடியாதுன்னு சொல்லி பெரியவாளுடைய ஆజ్ఞை. அடியனுடைய சிற்றறிவுக்கு எட்டினபடி எவ்வளவு சொல்ல முடியுமோ அவளை சொல்லி முடிக்கணும். முதல்ல தனியன், அப்புறம் பாசுர அனுசந்தானம், அதுக்கப்புறமா அர்த்த விசேஷங்களை பார்க்கலாம். ராமானுஜ தயாபாத்திரம் ஞான வைராக்கிய பூஷணம் ஸ்ரீமத் வெங்கடநாதாரியம் வந்தே வேதாந்த தேசிகம் லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாதயாமுன மத்தியமாம் அஸ்மத் ஆச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம் நித்யம் அச்சுத பதாம்புஜ யுக்ம ருக்ம யாமோபதஸ்ததிராணி நாய்வேனே அஸ்மத் குரோ பகவதோஸ்ய தயேக சிந்தோஹோ ராமானுஜச்ச சரணம் சரணம் பிரபத்யே மாதா குபிரா யுவதய ஸ்தன்யா விபூதிஹி சர்வம் யதேவ நியமேன மதன்வயானாம் ஆதஸ்ய நகக வகுளாபிராமம் ஸ்ரீமத்ததங்குடியுகளம் பிரணமாமி மூர்த்னாம் பூதம் சரஸ்யம் பத்வாத்ரய பட்டநாத ஸ்ரீ பக்தி சார குலசேகர யோகி வாகான் பக்த அங்கிருகேனோ பரகாலய தீர்த்தமிசா ஸ்ரீமத் பராமச முனி பிரணதோஸ்மி நித்யம் நீலா துங்க ஸ்தன கிரிதடி சுப்தமுத்போத்திய கிருஷ்ணம் பாராட்ரிம் ஸ்வம் ஸ்ருதி சரசிர வேதா பயந்தி சோசிஷ்டாயாம் சிதறி நிகழிகள் கபாகத்த புந்தே கோதாதஸ்ய நமையித விதம் பூவ ஏவாஸ்து பூதக அன்னம் வயல் ஆண்டாள் அரங்கற்கு பன்னும் திருப்பாவை பல்பதியும் இன்னிசையாதால் பாடி கொடுத்தாள் பாமாலை பூமாலை சூடி கொடுத்தாளை சொல்லு சூடி கொடுத்த சுடற்கொடியே தொல் பாவை பாடி அருள வல்ல வல்லழையார் நாடினி வேங்கிடவர்க்கு விடியென்ற இம்மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு. சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து. நேற்றுக்கு 22வது பாசுரத்தில் அவன் கண்ணை திறக்க சொல்லி அவங்ககிட்ட எல்லாரும் பிரார்த்திச்சுட்டான். இப்போது அவன் கண்ணை திறந்துட்டான். அவன் கண்ணை திறந்து ஆதித்யனும் சந்திரனும் போல இவாளெல்லாம் நோக்கிட்டான். இவாளுக்கு அந்த மாதிரி படுக்கையில் படுத்துட்டு அவன் கண்ணை திறந்து பார்க்கறதுக்கு இவாளுக்கு அவ்வளோ உசிதம் இல்லை. அதனால் இப்போ பாசுரம் 23ஆவதுல எழுந்து அவனுடைய நட அழகை பார்க்கணுங்கிறான். அவனுடைய நட எப்படின்னா, ஏன்னா இவன் சீரிய சிங்கம், யசோதனி இளஞ்சிங்கம். நிறைய இடத்துல இவனை கண்ணனை சிங்கமாகவே வர்ணிச்சிருக்கா இல்லையா ஆண்டாள் தாயார். அதனால் இப்போ இவனை சிங்கமாக வர்ணித்து அவனுடைய எழுந்து நடக்க சொல்லி அவனுக்குன்னு ஒரு சிம்மாசனத்தை ஏற்படுத்தி, அவன் ராஜா இல்லையா, நந்தகோபர் ராஜானாக்க இவனும் ராஜா தானே, அந்த ராஜ சிம்மாசனத்தில் உட்காந்து இவன் தங்களுக்கெல்லாம் எல்லா அருளையும் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கோசரம் எல்லாமே பண்ணுறான். பூவை பூவண்ணா நீ மாறி மலை மொழியில் மண்ணி கிடந்து உருளும் காயாம்பு நிறமுடையவன் அவன். அந்த பெருமுடைய பெருமாளே பாசுர அனுசந்தானம் இது பண்ணிட்டு அடுத்த செஷனுக்கு போகலாம். மாறி மலை முழஞ்சில் மாறி மலை முழஞ்சில் அன்னி கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் அறிவு உற்று தீ விழித்து சீரிய சிங்கம் அறிவு உற்று தீ விழித்து ஏறி மயிர் பொங்க எப்பாடும் பேர்ந்து உதறி
மயில் பொங்க எப்பாடும் பேண்டு உதறி மூரினி மந்து முழங்கி புறப்பட்டு போதருமா போலே பூவை நீ பூவண்ணா கோயில் நின்றே போந்தருளி கோப்புடைய சீரிய சிங்காசனம் அதில் இருந்து சீரிய சிங்காசனம் அதில் இருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்து அருள் ஏலோர் எம்பாவாய். அவன் எப்படி இருப்பான் கண்ணன்? அந்த காயாம்பு நிறம்னு நிறைய இடத்துல பார்த்துருக்கோம். அந்த காலத்துலலாம் காயாம்புன்னு ஒரு பூ பூக்குமா, அது கருத்த நீளத்தில் இருக்குமா. அந்த கருத்த நீளத்தில் இருக்க அந்த காயாம்பு நிறத்தில் இருக்கிற மணிவண்ணன் நமக்கு கருத்த நிறத்தில் இருக்கான். ஆனால் அவன் மணிவண்ணன். மழை காலத்தில் மலையில் இருக்கிற குகையில் படுத்து உறங்குற. மழை காலத்தில் வந்தால் அரசர்கள்லாம் சண்டைக்கு போக மாட்டான். அதே மாதிரி மழை காலத்தில் வந்ததுனாக்க சிங்கம் ராஜா தானே, அது வெளியில் சண்டைக்கு போகாது. அந்த மழை காலம் முடிகிற வரைக்கும் குகையிலேயே படுத்துட்டு இருக்கும். அந்த பசி வர நேரத்தில் போய் ஏதாவது கொஞ்சம் சாப்பிடும், மீதி நேரத்தில் படுத்துட்டு தூங்கிடும். அந்த மாதிரி படுத்துட்டு தூங்கின்னு இருக்கிற அந்த சிங்கத்தை போல அது தூக்கத்தை விட்டுட்டு, மழை விட்டு போயிடுது, தூக்கத்தை விட்டுட்டு உணர்ச்சி பெற்று தீ விழிவிழித்து வேரி மைப்பொங்க எப்பாடும் பேர்ந்து உதறி அந்த தீ போல விழிக்கிற அந்த கண்ணு நன்னா அசந்து தூங்கிட்டா காத்தால எழுந்துக்கிற செய்ய நம்ம கண் சவுந்து தானே இருக்கும். அப்போ சிங்கத்துக்கு இன்னும் கண் எவ்வளோ சவுந்திருக்கும். அந்த மாதிரி அந்த அதனுடைய பிடரி மொழி எல்லாத்தையும் அது உதறிட்டு எல்லா அங்க பிரதேசங்களிலும் அசைதல் உண்டு. எல்லாத்தையும் காலு கையெல்லாம் நீட்டி பண்ணிட்டு சோம்பல் இருப்பதனால அந்த சோம்பல் எல்லாத்தையும் போக்கிட்டு புறப்பட்டு போதரமா போலே முன்கோயில் படுத்த இடைவிட்டு எப்படி அந்த சிங்கம் கிளம்பி போய் தன்னுடைய இடத்துலேருந்து வெளியில் வருமோ அந்த மாதிரி இதோ நாங்கள்லாம் நிற்கிறோம். உனக்கோசரம் அந்த மாதிரி சிங்கமான ஒரு சிங்காசனத்தை நாங்கள் ஏற்படுத்தி கொடுத்துருக்கோம். அந்த காலத்துலலாம் ராஜாக்களுக்கெல்லாம் அந்த சிங்க முகம் வச்ச சிங்காசனம் இருக்கும்னு சொல்லி பெரியவாழ்லாம் சொல்லுவோம். இன்றைக்கும் கூட கருணாச்சாரியார் பார்த்தங்களாக்க அந்த சிங்க முகத்தோடு இருக்கிற சிம்மாசனத்தை எடுத்துன்னு தான் அவர் உபன்யாசமோ காலக்ஷேபமோ பண்ணுவார். அதில் உட்காந்து அவளுக்கெல்லாம் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அபரிமிதமான ஒரு சக்தி வருமா. அந்த மாதிரி இப்போ இவளா கண்ணன் கிட்ட அதை தான் கேட்குறான். அந்த சீரிய சிங்காசனமாக உனக்கு நாங்கள் சிங்க ஆசனம், சிங்க முகம் இருக்கிற ஆசனத்தை நாங்கள் வச்சுருக்கோம். எழுந்து மெதுவாக நடந்து வா, உன் நட அழகை நாங்கள் பார்க்கணும். பார்த்து அந்த சிங்காசனத்தில் உட்காந்துக்கோ. அது உட்கார்ந்ததுக்கப்புறம் நாங்கள் என்னெல்லாம் கேட்குறோமோ அதை எங்களுக்கு கொடுக்கலாமா கூடாதாங்கிறத ஆராய்ந்து அருள் ஏலோர். நாங்கள் கேட்டது எல்லாத்தையும் நீ கொடுத்துட வேண்டாம்ப்பா. நாங்கள் கேட்குறோம், உங்கள்கிட்ட விண்ணப்பிக்கிறோம், எங்களுக்கு என்னென்ன வேணுங்கிறத விண்ணப்பிக்கிறோம். அது எங்களுக்கு எது ஏற்குமோ அதை நீ கொடு. இதை தான் பெரியவாழ்லாம் சொல்லுவான். அவங்ககிட்ட நீ என்ன கொடுக்குறியோ அதை கொடுன்னு தான் கேட்கணுமா. போய் ஒரு 10,000 அவன் 1 கோடி கொடுக்கலான்னு மனசில் நினச்சிட்டு இருப்பானா. இவன் பக்தனா வந்துட்டான், பாவம் இவன் கஷ்டப்படுறான்னு. அவங்ககிட்ட போய் வெறும் 10,000 ரூபாய் கேட்டால் இந்த 10,000 ரூபாய் வச்சுக்கோன்னு சொல்லி அனுப்பிடுவான் பகவான். அந்த மாதிரி குணமுடையவன் அவன். அதனால் நாங்கள் எல்லாத்தையும் விண்ணப்பிக்கிறோம். எங்களுக்கு எது ஏற்குமோ அதை ஆராய்ந்து அருள் ஏலோ. நாங்கள் எந்த காரியத்துக்கு வந்திருக்கோம், உன்னுடைய திருவடி தரிசனத்துக்கோசம் தான் வந்திருக்கோம். எங்களுக்கு அந்த பறை மோட்சம் கிடைக்கணுங்கிறதுக்கோசம் தான் உங்ககிட்ட வந்திருக்கோம். அதை எங்களுக்கு எப்படி கொடுக்கலாங்கிறத நீ ஆராய்ந்து அருள் அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். ஹிரண்யகசிபு பிரம்மாவை குறித்து தவம் புரிந்தான். தனது தம்பியான ஹிரண்யாட்சனை வராக அவதாரம் எடுத்து விஷ்ணு சமரித்தார். அந்த மாதிரி பண்ண செய்யும்
அப்போது இரண்யாக்ஷன் இறந்து விட்டான். அது வரைக்கும் ரொம்பவே ரொம்பவே ஹிரண்யகசிப்பு தர்மத்தினுடைய வழியில் நின்னானான். தண்ணீர் பந்தல்ல மக்கள் வருவதும் போகணுமாக இருக்கின்றனர், நிலையாக அங்கேயே இருப்பதில்லை. எல்லா இடத்துலையும் ஒரு இடத்துக்கு போகிறோன்னா கோவிலாகட்டும் ஆமாகட்டும் ராத்திரியில் நம்ம படுத்துக்கிறது மட்டும்தான். காத்தாலேருந்து ஓடினோம்னா ராத்திரி படுத்துக்கிறதுக்கு மட்டும்தான் நம்பான். எந்த இடத்துலையுமே மக்கள் நிரந்தரமாக இருக்கிறதில்லை. இறப்பவருக்கு ஏற்படும் நன்மை உயிருடன் இருப்பவர்களுக்கும் ஏற்படும். செத்த பணத்தை பார்த்து சாக போகின்ற பணம் அழுகின்றதுன்னு ஒரு இதெல்லாத்தையும் யார் சொல்றா? ஹிரண்யகசிப்பு அந்த இரண்யாட்சனுடைய மனைவிக்கும் குழந்தைகளுக்கும் உபதேசம் பண்றான். இந்த உலகத்துல யாரும் நிரந்தரம் கிடையாது, எல்லாரும் ஒரு நாள் போய் தான் ஆகணும். அந்த மாதிரி அவனுடைய விதி முடிஞ்சு போயிட்டு அதனால அவன் போயிட்டான்னு. இதே ஹிரண்யகசிப்பு தான் நாளைக்கு மாறி விஷ்ணுவே இல்லைன்னு சொல்ல போறான். இந்த மாதிரி பல தர்மங்களை உபதேசிக்கிறான். அப்படிப்பட்டவனும் மாறி போயிடுறான் அப்படிங்கிறத சொல்றான். மாறி மலை அங்கன்மா ஞான அரசர் என்ற பாசுரத்தால தங்களுக்கு வருகையை கூறினார். அங்கன்மா சத்தம் நாங்கள்லாம் வந்துட்டோம், கண் விழிச்சு பாருன்னு சொல்லிட்டான். இந்த பாசுரத்தில் கிருஷ்ணனுடன் வரும் அழகை கூறுகிறார். அந்த யசோத இளஞ்சிங்கம் என்று முதல் பாசுரம் சீரிய சிங்கம் போல் வர வேண்டும் என்று இந்த பாசுரத்துல சொல்றான். ஏன்னா சிம்மவன புத்தி நியாயம் என்று உண்டு. பூர்வேயாம் வாஷி கோமாசக பிரிந்த தம்பதிகள் சேரும் காலம் மழை காலம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல எடுத்து கொடுக்குறான். அந்த மாதிரி அந்த மழை காலத்துல சேர்க்காததெல்லாம் சேர்க்கக்கூடியது இல்லை. கிணத்து தண்ணீர், ஆலமரத்து நிழல், தாம்பூலம், பெண்களின் உடல் இதெல்லாம் மழை காலத்துல உபயோகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றான். மன்னி கிடத்து உருவம் பேடியோடு இருக்கும் சமயம் ஈருடல் ஓர் உரையாக தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்றான். சீரிய சிங்கம் குகையில் தூங்கும்போது பயங்கரமாக இருக்கும். எம்பெருமானம் சுக சுத்தக பரந்தவக ஆனந்தமா தூங்குவான். ஏன்னா அவன் அந்த தூங்குற நேரத்துல தான் யோக நித்தரெல்லாம் நம்மள எழுப்புறான். அறிவு உற்று உலக மக்கள் பொழுது விடிந்ததும் எழுந்திருப்பார்கள். இவர்களை காலம் உணர்த்துகிறது. நம்மளுக்கு இந்த டைம் அப்படிங்கிறது இருக்கு. அது இல்லாத தூங்கும் பகவானை ஆசிரியனுடைய ஆர்த்த துவனி கூக்குரல் எழுப்புகிறது. பார்க்கடலில் ஆதிசேஷனாகிய அணையில் உறங்கும் யோக நித்திரையில் இருக்கிற பகவான துஷ்ட அரசர்களால் நோவுப்பட்ட பூமி பசுவேடம் தரித்து அழுது உணர்த்துகிறார். பூமா தவி போய் அழறா, இங்க ரொம்ப அக்கிரமம் நடக்கிறது, இதுல எழுந்து கண்ணை பிடிச்சி பாருப்பா அப்படின்னு சொல்லி சொல்றான். கேள பூத்வா பனிகாலத்துல இரவில் மலைகளில் உள்ள மூங்கில் பனியாய் பொழிவதால் பாரம் ஏற்பட்டு தலை சாயும். அந்த மூங்கிலே அப்படியே தலை சாயுமா. அந்த மாதிரி செல்லும் கொழும் பெரும்பண்ணி பொழிந்திட உயர்ந்த வேய் விழுந்து உலர்ந்து விண்புடைக்கும் வேங்கடத்தோடு நின்று எழுந்து இருந்து தேன் பொருந்தும் பூங்குழில் தழை குழிக்கும் செழும் தடம் குழந்தையில் கிடந்த மாலும் அல்லையேன்னு சொல்லி திருமழிசை ஆழ்வாருடைய பாசுரம். அந்த மாதிரி பனி ஜாஸ்தியாச்சுனாக்கா மூங்கில் கூட அப்படியே கீழே தடைஞ்சு விழுந்துருமா. நடந்த கால்கள் நொந்தனவோ அப்படின்னு சொல்லி அந்த பாசுரத்துல திருமழிசை ஆழ்வார் குழந்தை பிரானை பார்த்து கேட்கிறார், நீ ரொம்ப தூரம் அயோத்தியிலேருந்து லங்கை வரைக்கும் நடந்து போனியே, அதனால கால் நொந்து போய் இப்படி படுத்துட்டு இருக்கியோ அப்படின்னு சொல்லி பரிவால கேட்கிறார். தீ விழித்து தீயை போன்ற விழிகளை செய்து அந்த சமயம் அருகில் உள்ள பேடையும் சிங்கத்தை அணைத்து கொள்ள பயப்படுமா. அந்த மாதிரி அந்த தீ விழிச்சாக்க பக்கத்துல யாருமே போகிறதுக்கு பயப்படுவாளாம். நரசிம்ம அவதாரம் முடிஞ்சிடுத்து. ஹிரண்யகசிபுவே அழிச்சுட்டான் பகவான். அந்த கோபம் அவன் கண்ணுல இன்னும் அப்படியே இருக்கும். அந்த ரௌத்ர ரூபியா நிக்கிறானா. அப்போ பிரம்மாதி தேவர்கள் எல்லாருமே அவங்கிட்ட எல்லாரும் தாயார் கிட்ட போய் கேட்கிறாளாம், நீங்க போய் அவனை எப்படியாவது சமாதானப்படுத்துக்கோன்னு சொல்லிட்டு. தாயாரே போறதுக்கு பயப்படுறாளாம். அவனுடைய அந்த ரௌத்ரத்தை பார்த்துட்டு தாயாரே பயப்பட செய்யும். பிரகலாதன் போய் அவனை துதி பாடின உடனே அவனுடைய கோபம் தீர்ந்தது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. முதல் பாசத்துல செங்கண் சிறு சிறுதே எம்மேல் விழியாவோ. போன பாசத்துல
அப்படி சொன்னான். எம்பெருமானுடைய திருக்கண்களின் நோக்கும் பகைவர் இடத்துல கோபத்தை காட்டும். ஆசிரியர்கள் கிட்ட பார்த்தாக்க ரொம்பவே அவனுக்கு வாத்சல்யத்தோடு தான் நம்மளெல்லாம் பார்ப்பான். நாம் திவ்ய தேசங்களுக்கு சென்று எம்பெருமானை வணங்குகிறோம். அந்தந்த திவ்ய தேசத்தை எம்பெருமானை சேவிக்கும் போது நரம் கலந்த சிங்கமாகவே எம்பெருமான் நிறைய திவ்ய தேசங்களில் பார்த்துருக்கலாம். நரசிம்மன் இல்லாத க்ஷேத்திரம் ரொம்பவே கம்மி. நரசிம்ம க்ஷேத்திரங்கள்னு நிறையா இருக்குது. ஆனால் எல்லா திவ்ய தேசங்களையும் நரசிம்ம மூர்த்திக்குன்னு ஒரு இடம் வச்சிருப்பான். அந்த மாதிரி உதாரணமாக தயாசதகத்தை அருள் செய்த சுவாமி தேசிகர் மத்ஸ்ய கூர்மாதி விபவ அவதாரங்களை அருளின பிறகு நிருசிம்மனை பற்றி சொல்லும்போது திருவாங்கடமுடியானே நீ எனக்கு நிருசிம்மமாகவே சேவை சாதிக்கிறான்னு சொல்லி அந்த அவருடைய ஸ்லோகத்தை சொல்கிறார். அந்த நரசிம்ம மூர்த்திக்கு ரொம்பவே ஏற்றம் ஜாஸ்தி. ஏன்னா அவன் இருந்தது வெறும் 1.5 மணி நேரம்தான். அவனுக்கு பேர் அடித்த கை பிடிச்ச பெருமாள்னு பேரு. அந்த குழந்தைக்கோசரம் பிரகலாதனுக்கோசரம் எங்கே பாரு இருப்பேன் அப்படின்னு சொல்லி அந்த வந்தானே அவனை நம்ம எப்படி அவனை துதிக்கணும், அதுதான் நம்மாழ்வார் சொல்கிறார். ஆடி ஆடி அகம் கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி நாடி நாடி நரசிங்கா என்று வாடி வாணும் இன்னுதலே. அப்படியே ஆடி ஆடி. இதுக்கு நம்பிள்ளை என்னுடைய வீட்டில் ஒரு விவரம் கொடுத்துருப்பான். ஆடி உடம்பு ஆடணும் அவனை நினச்சப்போ. திருப்பி ஒரு ஆடி அப்படின்னா இந்த மனசில் அப்படியே ஆட்டம் கொடுக்கணும், வேற எந்த சிந்தனையும் இல்லாத 2 ஆடி. எதுக்கு ஆழ்வார் போட்டிருக்காருன்னா உடம்பும் ஆடணும் மனசு ஆடணும் அதிரணும். அப்படியே அந்த நரசிம்மனை பார்க்கணும்னு சொல்லிட்டு நம்மளுக்கு 3 கடன்களையும் அவனை உபயோகப்படுத்தணும். கை உடம்பு, மெய் மனசு, நாக்கு 3தாலையும் அவனை ஆத்மார்த்தமாக நம்ம வேண்ட செய்தால் அவன் பிரத்யட்சமாக நம்மளுக்கு காட்சி கொடுப்பான். அதை தான் இந்த இடத்துல எடுத்து சொல்வார். ஆடி ஆடி அகம் கரைந்து, அப்படியே கரைஞ்சு போகணும் அவன் பேர். இசை பாடி பாடி, அவனுக்கு இசை ரொம்பவே பிடிக்கும். நம்மளுக்கெல்லாம் குரல் நன்னால நம்ம பாட வேண்டாம்னு நினச்சிக்கவே வேண்டாம். எந்த குரலாக இருந்தாலும் அந்த பாட்டால் அவனை அப்படின்னே எல்லா ஆழ்வார்களும் சொல்லியிருக்கான். அந்த பாட்டால் இசையால் அவனை பாடி நாடி நாடி எங்கே இருக்கான் பகவான், அவனை எப்படி அடையிறது, எங்கேருந்து அவனை பிடிக்க முடியும், எப்படியாவது அவனை பார்த்துடணுமே, நாடி நாடி நரசிங்கா நரசிங்கா என்று வாடி வாணும் வாணுதல். இவள் வாடணும், அவனை பார்க்க முடியலையே, அவனுடைய பிரத்யக்ஷம் நம்மளுக்கு கிடைக்கலையேன்னு நம்ம ஏங்கணும். அப்படி இருக்கிறது தான் நம்மளால அவனை அனுபவிக்க முடியும். அப்போ அவன் நம்மள மனசில் பிரத்யட்சமாக காட்சி கொடுப்பான் நம்ம எந்த நேரத்தில். அதுதான் முதலாழ்வார்கள் சொல்லுவாவா, நீ எப்படி நினைக்கணுயோ, எந்த ரூபத்தில் நினைக்கிறியோ, அவனை உயரமாக இருக்கான்னு நினச்சியா உயரமாக ஆவான், குள்ளமாக இருக்கணும்னு நினச்சியா குள்ளமாக காட்டுவான், அவன் கருத்த நிறத்தில் இருக்கானுமா கருப்பாக காட்டுவான், அவன் பொன்னிறமாக இருக்கான்னா பொன்னிறமாக காட்டான். எந்த விதத்தில் நீ மனசில் நான் ஆவாகனம் பண்ணுறியோ அந்த விதத்தில் உனக்கு காட்சி கொடுப்பான் அப்படிங்கிறத சொல்கிறான். அந்த மாதிரி நரசிம்மன் கிட்ட இது பக்தியோடு இருக்கிறதுக்கு இவள்லாம் என்ன பண்ணுறான், அந்த சீரிய சிங்காசனத்தில் அவனை உட்கார சொல்கிறான். அந்த சிங்காசனத்தில் உட்காந்துட்டா தான் அந்த ராஜாக்குரிய மதிப்பு அவனுக்கு வரும். அந்த மதிப்பு வந்துடுதுன்னா இவன் என்ன விண்ணப்பம் பண்ணாலும் அதில் கிடைச்சிரும் அப்படின்னு சொல்கிறான். சங்கர பகவத்பாதர் தனது மனத்தை வண்டாக நிரூபணம் செய்து லக்ஷ்மி நரசிம்மனுடைய குற்றமற்ற திருவடி தாமரையில் உள்ள மகரந்தத்தை பருகு அப்படின்னு சொல்லி பாடியிருக்கான். அந்த அவனுடைய திருவடியில் இருக்கிற அந்த குத்தமே இல்லாத, ஏன்னா அந்த காலத்துல தான் நல்ல புஷ்பங்களை தான் இது பண்ணுவான். அந்த புஷ்பங்களை அவங்க காலில் இருக்கிற அந்த புஷ்பங்களை இது பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவான். இனிமே ஆழ்வார்கள்லாம் நரசிம்மனுக்கு ஏற்பட்ட விதத்தை அனுபவிக்கலாம், கொஞ்சம் கொஞ்சமாக அனுபவிக்கலாம்.
திருப்பண்டாட்டில் எந்தை தந்தை தந்தை அப்படிங்கிற பாசுரத்தில் பந்தனை தீர என்று நரசிம்மன் நமக்கு சம்சார பந்தத்தால் வரும் கிளேசங்களே போக்கடிப்பான்னு சொல்லி சொல்றான். 7 படிக்கார் என்று சொல்வதன் மூலம் 7 சந்ததியாக நிருசிம்ம பக்தர்கள் நாங்கள் என்று காட்டினார். ஆக விஷ்ணு சித்தருடைய புதல்வியான கோதை பிராட்டியம் நிருசிம்ம பக்தை என்பது சந்தேகம் இல்லை. பெரியாழ்வார் எப்படி நிருசிம்மனுக்கு அடிமைப்பட்டிருந்தாரோ அந்த மாதிரிதான் கோதை பிராட்டியும் நிருசிம்மனுக்கு அடிமைப்பட்டு இருக்கான். வாரணமாயிரத்துல எல்லா இதுலேயும் சொல்லிட்டே வரா. ஆனால் தனக்கு பொறியிடுறது, கல்யாணத்தில் பொறியிடுறதுன்னு மட்டும் ரொம்ப ஒரு விசேஷமாக சொல்லுவாள். உடப்பிறந்தான் வந்து பொறி எடுத்து கொடுத்து பர்த்தாவோட கை மேலே தான் கையை வச்சு பொறியிடுறதுங்கிறது ஒரு விசேஷமான சம்பிரதாயமாக போற்றப்படுது. அந்த பாசுரத்தில் வரிசிலை வாழ்முகத்து அதில் அறிமுகன் அச்சுதன், அதாவது நரங்கலந்த நரசிங்கன், மீதி எல்லாத்துலேயும் பகவானை என்னென்னவோ வர்ணிச்சவோ இந்த பொறியிடத்துல மட்டும் அறிமுகன் அச்சுதன். அறிமுகன்னாக்க நரசிம்மன் அதை சொல்றான். அச்சுதன் நழுவ விடாதவன். அச்சுதன் சொல்லிட்டா அச்சுதா அச்சுதா அச்சுதான்னு சொன்னா அவன் நழுவ விடாதவன் சொல்லுவான். அந்த காலத்துலலாம் பெருசா இடி இடிச்சா குழந்தைகளுக்காக தான் சொல்லி கொடுப்பான். அச்சுதா அச்சுதா அச்சுதான்னு சொல்லு, உனக்கு அந்த பயம் போயிடும் அப்படின்னு சொல்லி சொல்லுவான். மற்ற அவதாரங்கள் ஆசிரியர்கள் ஒரு கால் நடுவ விழலாம். ஏதாவது ஒரு கோபத்தில் பகவான் நம்மளுடைய தாயார் இல்லாத நம்மளுடைய குத்தங்கள் எல்லாம் பார்த்து நம்மளை விட்டுடலாம். இந்த ஹரிமுகன் ஒரு காலம் தன்னை அடைந்தவர்கள் கைவிட மாட்டான். ஏன்னா அவன் அடித்த கை பிடிச்ச பெருமாளவன். அடைக்கலம் புகுந்த சுக்ரீவனை வாலியுடன் பேச சொல்ல முதல் முறையில் ராமன் கைவிட்டான். அந்த முதல் தரத்துல மாலை அணிவிக்காத 2 பேரையும் சண்டை போட்டா, வாலியும் சுக்ரீவனும் சண்டை போடுறான். இல்லை யார் வாலி யார் சுக்ரீவன் ராமனுக்கு தெரியல. தன்னுடைய அன்பு வீணா போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் 2 பேரையும் சண்டை போடுறதை பார்த்துட்டே இருந்துட்டான். அப்போ சுக்ரீவன் வந்து கேட்குறான், இப்படி என்னை அடிவாங்க வச்சுட்டியேன்னு சொல்லிட்டு. அப்போ லக்ஷ்மணன் ஆச்சாரிய சம்பந்தம் இருந்தாதான் முடியுங்கிறத பெரியவாழ இதை எடுத்து காட்டுவான். லக்ஷ்மணன் ஆச்சாரிய சம்பந்தம் பட்டவன். அவன் கையால சுக்ரீவனுக்கு கழுத்துல ஒரு மாலை போட வச்சானா ராமன். அந்த ஆச்சாரிய சம்பந்தம் கிடைச்ச உடனே சுக்ரீவன் அப்போ போய் சண்டை போட்டப்போ மாலை இருக்கிறவன் சுக்ரீவன், மாலை இல்லாதவன் வாலிங்கிறத தெரிஞ்சுட்டு வாலியை வதம் பண்ணான்னு சொல்லி பெரியவாள்லாம் சொல்லுவாள். இந்த இடத்துல அதை தான் எடுத்து சொல்கிறார். அந்த ராமன் கூட சுக்ரீவனை முதல்ல கைவிட்டுட்டான், அதுக்கப்புறம் தான் அவனை காப்பாற்றினான். ஆனால் அந்த நரசிம்மமா வந்தானே, தூண்லேருந்து குழந்துட்டு வந்தானே, அவன் வெள்ளாததுக்கோசரம் அந்த இரண்டிய கசுபுவை தன்னுடைய நகத்தாலேயே கிழிச்சு அழிச்சவன் சொல்லி சொல்கிறான். இந்த திருமங்கை ஆழ்வார் நல்லை நெஞ்சே என்ற பாசுரத்தில் நம்முடைய நம்பெருமாள் என்று அருளி செய்தார். அவரிடம் தனக்குள்ள ஆதரம் காட்டப்பட்டது ஆகிறது. பங்கஜம் என்று சொன்னாலே போதும், சேற்றில் முளைத்த பங்கஜம் என்று சொல்ல வேண்டாமே. பங்கஜம் சொல்லிட்டா போதும், அது சேற்றில் தானே முளைக்கும் அப்படிங்கிறத சொல்றார். இந்த ஆழ்வார்க்கு கலித்வம் என்று பெயர். தன் பெயருக்கு அனுகுணமாக கலித்வம்சரான நரசிம்மரிடத்தில் அதிக அன்பு வைத்தார். ஏத தேவ என்ற நரசிம்ம தாவனிய உபநிஷத்தில் கலியை வெல்லும் தெய்வம் அப்படிங்கிற பெயர் சொல்லப்பட்டுள்ளது. சிங்கவேள் கொண்டும் என்கிற இந்த பதகத்தில் உள்ள எல்லா பாசுரங்களும் நரசிம்மனின் பற்றியது. பெரும்பாலும் ஆழ்வார்கள் பாடல்களில் ஒரு திவ்ய தேசத்தையோ எம்பெருமானையோ அனுபவிக்கும் போது மற்ற திவ்ய தேசமோ மற்ற எம்பெருமானையோ பற்றி அமைந்திருக்கும். இந்த ஆழ்வாருக்கு ஒரு திவ்ய தேசத்தை பற்றியே ஃபுல்லாக பாடப்பட்டார். நம்மாழ்வார் ஒரு திவ்ய தேசத்தை எடுத்துட்டா அதை தான் பாடுவார். ஒரு 2 பாசுரத்தில் மட்டும்தான் அவர் வந்து வேற திவ்ய தேசத்தையும் சேர்த்து பாடியிருக்கார். ஆனால் நான் திருமங்கை ஆழ்வார் பாடிலே இருப்பார். இந்த திவ்யசத்தை பற்றி பாடுற செய்யுமே திருக்குடந்தைக்கு திடீர்னு போயிடுவார், திருநெல்வேலிக்கு திடீர்னு போயிடுவார். ஆனால் இந்த பதிகத்தில் மட்டும் அந்த நரசிம்மனை மட்டுமே பாடியிருக்கார். அதுதான் அவருக்கு அந்த பதிகத்துக்கு ஏற்றம். சுவாமி தேசிகன் தன் தசாவதார ஸ்தோத்திரத்தில் பிரத்யாதிஷ்ட புராதனக அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சங்கம் சக்கரம் முதலிய ஆயுதங்களை எடுத்துக்கொள்ளாமலே தன் விரல்களில் அமைந்துள்ள நகங்களை பிரதானமான படியால்
அதை வச்சே ஹிரண்யகசிபை சம்ஹரித்தான். ஏன்னா அவன் கேட்டிருக்கான், எந்த ஆயுதத்தாலையும் எனக்கு மரணம் ஏற்படக்கூடாது, உயிருள்ளதாலையும் மரணம் ஏற்படக்கூடாது, உயிரற்றதாலையும் மரணம் ஏற்படக்கூடாது. அப்படியெல்லாம் அவன் வரம் கேட்டதுனால கூர் உகிர் அப்படின்னு சொல்லி தான் எல்லா ஆழ்வாரும் சொல்கிறான். அந்த கூர்மையான உகிர்னா நகம், அதெல்லாம் கிழிச்சு இது பண்ணாருன்னு சொல்லலாம். நவோதவோ பவதி ஜானமானகர், புதுசு புதுசாக தோன்றிக்கொண்டே இருப்பான் என்கிறது வேதம். ஆக தன்னை போல் நகமும் புதிதாக வளர்ந்து கொண்டே வருகிறபடியால் இதையே ஆயுதமாக கொள்ள திருவுள்ளம் பெற்றான். புதுசு புதுசாக வளர்ந்துட்டே இருக்கும், ஆனால் நுனியில் அதை கட் பண்ணால் வலிக்காது. அதுதான் உயிர் உள்ளது உயிர் அற்றதுங்கிறத சொல்கிறார். வரத்தினால் சிரத்தை மிக்க வாழ் எயிற்று மற்றும் அவன் புறத்தினில் கரத்தை வைத்து முதிர் தளத்தை ஊன்றினான். தன்னுடைய நகத்தை அப்படியே ஊன்றி அழிச்சான் அப்படிங்கிறத சொல்கிறான். அந்த வியாப்தி பகிர் வியாப்தி அப்படின்னு 2 வியாப்தி இதில் சொல்லப்படுது. இதை காட்டுறதுக்கு தான் 2 அவதாரங்களை காட்டினான் போலும். நரசிம்ம அவதாரத்தில் அந்த வியாப்தி, திருவிக்கிரமாவரத்தில் பகிர் வியாப்தியும் காட்டப்படுகிறது. ஆகவே இந்த நரசிம்மனே நாராயணன். இரண்யனை வதைத்தாள், அவனுடைய பேரனின் புதல்வனான பலி சக்கரவர்த்தியுடன் யாசித்தாள். இதன் கருத்து என்னன்னா, நாராயண சப்தத்தில் 2 வகை வியாப்தி கூறப்படுகிறது. இதை நிரூபணம் செய்வது இந்த 2 அவதாரமும். ஸ்ரீ சகஸ்ர நாமத்தில் பிரதான புருஷேஸ்வரக அப்படிங்கிற வார்த்தை வருது. பிரதானம் எனப்படும் பிரகிருதிக்கு, ஜீவாத்மாக்கும் ஈஸ்வரன், அவைகளில் உள்புகுந்து நியமிக்கிறான். இவன் யார் என்றால் நிருசிம்ம வபுகு ஸ்ரீமான். அவனுக்கு பேரே சகஸ்ரநாமத்தில் முதல் ஸ்லோகத்திலேயே நிருசிம்ம வகுப்பு ஸ்ரீமான் முக்குர். இதை ரொம்பவே அழகாக எடுத்து சொல்வோம். அந்த நிருசிம்மங்கிற நாமத்தை தான் முதல்ல சொல்கிறான். விஷ்ணுங்கிற இதில் விட்டுட்டு அந்த அவதாரத்தில் வரும்போது நிருசிம்ம அவதாரத்தை தான் முதல்ல சொல்கிறான். ராமகிருஷ்ண அவதாரங்களை காட்டிலும் இந்த அவதாரத்துக்கு சால பெருமை உண்டு. என்னன்னா, பக்தர்களை ரட்சிப்பதில் இவனுக்குள்ள ஆசிரித பக்ஷபாதம் மற்ற அவதாரங்களை மாற்றிலும் விஞ்சி இருக்கும். அவன் எந்த தூண்ல இருப்பான், துரும்புல இருப்பான்னு சொல்லிட்டான். அவன் எந்த இடத்துல எப்படி தன்னை ஆவாகனம் பண்ண போறான், தன்னை எப்படி கூப்பிட போறான், தான் எப்படி வரணும், எந்த இடத்துல எங்கேருந்து வரணும் அப்படின்னு சொல்லி அந்த கடைசியில நான் கட்டின தூண் இதுக்குள்ள ஹரி இருக்கானான்னு கேட்டப்போ இதுலேயும் இருக்கான்னு சொன்னப்போ எந்த தூண்கிட்ட தட்டுவான்னு தெரியாது, எல்லா தூண்லேயும் போய் ஹரி உருவமாக பகவான் இருந்தானாம். ஏன்னா அந்த குழந்தையினுடைய வாக்கு பொய்ச்சிடக்கூடாதுங்கிறதுக்கோசரம் நரங்கலந்த சிங்க வேஷமானது ஒவ்வொரு பொருளிலும் அப்படியே தேங்கி கிடக்கிறது. இந்த காலத்தில் ஹிரண்யகசிபுக்கு சமானமான துஷ்டர்கள் பலர் இருக்கின்றனர். அதே ஹிரண்யகசிபு மாதிரி இந்த காலத்திலேயும் நிறைய பேர் இருக்கான். அந்த நிறைய பேர் செய்யும் பகவான் சாது ரட்சணத்துக்கோசரம் தான் அவதாரம் பண்ணுவேன்னு சொல்லி கேட்டான். இப்போ இந்த கலியுகத்தில் நிறைய அக்கிரமங்கள் நடக்கிறது. அப்போது ஒரு பெரியவர் பகவான் கிட்ட பேசக்கூடியவர், அவர் பகவான் கிட்ட போய் கேட்டாராம், இத்தனை அக்கிரமங்கள் நடக்கிறதே, நீ இன்னும் அதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு தானே இருக்கியே அப்படின்னு சொல்லி கேட்டாராம். அக்கிரமம் பண்ணுறவன் நிறையா இருக்கான், இரண்யகசிபு மாதிரி நிறைய பேர் இருக்கான். ஆனால் பிரகலாதனை மாதிரி ஒரு பக்தன் என்கிட்ட வந்து கேட்கலையே, அவன் கேட்டால் நான் திருப்பி அவதாரம் பண்ணுவேன், அந்த மாதிரி ஒரு பக்தனை தான் நான் தேடிட்டு இருக்கேன் இப்போ அப்படின்னு சொல்லி பகவான் சொன்னான். அந்த மாதிரி அந்த அழகியான் நானே, அறிவுருவம் நானே அப்படிங்கிற ஆழ்வார். நரமதக அறி திருஷ்டுவஹா அப்படிங்கிறார் பட்டர். நிருசிம்ம அவதாரத்தில் இவனை அற்புதம் அப்படின்னு சொல்லி பேசுகிறான். இந்த நரசிம்மனுடைய வைபவத்தை ஆண்டாள் மன்னி கிடந்து உருங்கும் சீரிய சிங்கம் அப்படின்னு சொல்லி அவனுக்கு அடைமொழி கொடுக்குறான். பூவை பூவண்ணா, காயாம்புக்கு சமானமான வண்ணத்தை உடையவன், அழகிலும் ரூபத்திலும் உனக்கு சத்ருசமான பொருள் எதுவும் இல்லை. எதுலையுமே அவனுக்கு ஒத்தார் மிக்கார் இளையாய மாமாயா அப்படிங்கிறார் ஆழ்வார். அவனுக்கு ஒத்தவா யாருமே கிடையாது, அவனுக்கு மிகுந்தவாழ யாருமே கிடையாது. எல்லாத்துலேயும் அவன் தான் ஃபஸ்ட்டு.
உனக்கு சத்ருமான பொருள், உனக்கு சமமான பொருள், உனக்கு மேம்பட்ட பொருள் எதுவுமே இல்லை. அதசி முனிவன் மூர்த்திக்கு பூவை பூவண்ணன். இது போல இந்த இடத்துலலாம் அந்த காயாம்பு வண்ணத்துக்கு ஒப்பானவன் அவ்வளோதான். அந்த காயாம்பு நிறம் அவனுக்கு சேரும், அவ்வளோதான். மல்வர் சொல்கிறார், எல்லாத்தையும் இது எல்லாமே உனக்கு ஒப்புன்னு நான் சொல்கிறேன்மே தவிர இதெல்லாம் ரொம்ப தாழ்ந்தது. எங்களுக்கு எங்கள் புத்திக்கு தெரியறதுக்கோசரம் நாங்கள் இதெல்லாம் கம்பேரிஷனாக உனக்கு சொல்கிறேன்னு தவிர இது எல்லாத்தையும் விட நீ ரொம்ப வசந்தவன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய ஆழ்வார் அதிலேயே எடுத்து சொல்கிறார். உன் கோயில் போந்து அருளி. இது நந்தகோபனுடைய கோயில் என்றும் கண்ணன் கோயில் என்றும் சொல்லலாம். இருவரும் இதில் வசிக்கிறபடியால் பிரணவத்திலும் ஹிருதய கமலத்திலும் ஜீவன் பரன் என்று இருவர் வசிக்கின்றனர். பிரணவம், அதில் ஜீவனும் இருக்கு, ஆ உ மா சேர்ந்தது தான் பிரணவம். அதில் பெருமாள், தாயார், ஜீவன் மூணும் இருக்கான். ஹிருதய கமலத்தில், நம்மளுடைய ஹிருதய கமலத்திலையும் மாதவனா அவன் உட்கார்ந்துருக்கான். இந்த ஜீவன், இந்த ஆத்மாவும் உட்கார்ந்துருக்கு. இருவருடைய கோயில் என்பதற்கும் குறையில்லை. இங்கு கண்ணனுடைய நடை அழகில் ஆண்டாள் ஈடுபடுகிறாள். அவனை நடந்து வர சொல்றான். எப்படின்னா, நடையில் ரிஷபத்தின் வீரம், மற்ற யானையில் மதிப்பும், புலியினுடைய ஸ்விட்சும், சிம்மத்தின் பராபிபவ சாமர்த்தியமும் இதையெல்லாம் நம்பெருமானுடைய நடை அழகிலே காணலாம். ஸ்ரீரங்கத்தில் இது எல்லா நட அழகையும் அவள்லாம் அந்த ரங்கனை வச்சு காப்பாற்றுவாள். எப்படியாவது ஆறாவதனின் அழகை ரசிக்க வேணுன்ற திருக்குடை ஆண்டவன் அனுபவிச்சது அவங்ககிட்ட இருந்த அந்த பாதுகை இல்லாததுனால முடியலன்னு சொல்லி ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம். நிருசிம்மன் திருவடியிலும் பாதுகைகள் உண்டு. ஆகையால் ஆண்டாள் கிருஷ்ணனை நரசிங்கனாக்கி நடந்து வருமாறு கூறுகிறாள். பாதுகைகள் அவன் நடை அழகை காட்டும் என்ற எண்ணம் இவளுக்கு. இப்போது அகோபில மடத்தில் உள்ள நிருசிம்மமூர்த்தியின் ஒரு திருவடியில் பாதுகை உண்டு. அகோபில மடத்தில் 9 நரசிம்மமூர்த்திகள் இருக்கா. அதில் அந்த மாலவனுக்கு மட்டும் திருவடி உண்டுன்னு சொல்லி சொல்கிறார். பாதுகா சரஸ்வத்தில் நிசாமயந்தோ நபுனக பஜந்தே அப்படின்னு சொல்லி நம்பெருமாள் நடை அழகை சேவித்தவர்களுக்கு இனி பிறவி இல்லை என்றார். வேணாறு தேசிகன் எடுத்து கொடுக்குறார். குடை, நடை, வடை, முடி என்று சொல்வது உண்டு. காஞ்சியில் பார்த்தாக்கா கொடை தான் ரொம்ப அழகு. ஸ்ரீரங்கத்தில் அந்த நடை அழகு வேற எங்கேயுமே கிடையாது. திருமலையில் அந்த வடை, அதுக்கு ஈடு எதுவுமே கிடையாது. மேல்கோட்டையில் முடி, வைரமுடி சேவை இன்னைக்கும் பிரசித்தமாக ஓடிட்டு இருக்கு. ரங்கம் நாட்டிய ஸ்தலமானபடியால் அங்கே நடை அழகு. ஏன்னா ஸ்ரீரங்கம்ங்கிறது நாட்டிய ஸ்தலம், அதனால அங்கே நடை அழகாக போடுறோம். கிருஷ்ணன் பிருந்தாவனத்தில் புல்லாங்குழலை வதன அரவிந்தத்தில் வைத்து ஊதிக்கொண்டே உலாவி நடந்தாலும் தேனுகன் விளம்பன் கானகம் படி உலாவி என்கிறார் பெரியாழ்வார். அந்த கானகத்தில் நடந்து அந்த குழல் ஊதியே அசுரர்களை எப்படியெல்லாம் அழிக்கணுமோ அந்த விதத்தில் அவள் எல்லாத்தையும் அழித்தான். சீரிய சிங்காசனத்தில் இருந்து, அண்ணா நீ படுக்கையில் இருந்துட்டே எதுக்காக நீங்கள் வந்தீங்கன்னு கேட்க வேண்டாம். ஏன்னா நாங்கள் வந்த காரியத்தை தெரிவித்தால் நீ சொல்லும் பதில் படுக்கை வார்த்தை ஆகிவிடும். அதனால் உன்னுடைய பேச்சு வீணாகாமல் இருக்க வேண்டும். அந்த சிங்காசனம், அதில் உட்காந்து ஒரு வார்த்தை சொல்லிட்டா அது அப்படியே பலிக்கும். முன்பு சமுத்திர கரையில் வந்தாய், அர்ஜுனன் தேடி நின்றும் சொன்னான். அது எவ்வாறு பயனுள்ளது ஆயிற்றோ அதுபோல ஸ்ரீகளிடம் கண்ணன் சொன்னது அமோகமாக இருந்தது என்று பிறர் புகழும் வகையில் இருக்க வேண்டும். அதற்காக நீ சீரிய சிங்காசனம், அதிலிருந்து எங்களுக்கெல்லாம் வாக்கு கொடுக்கணுங்கிறார். கண்ணனின் நடையழகை காண நினைத்து இங்கு இந்த கட்டிலில் நின்று புறப்பட்டு எழுந்தருளி சீரிய சிங்கானத்தில் வீற்றிருந்து எங்கள் குறையை விசாரித்து அருள வேண்டும். நாங்கள் என்ன விண்ணப்பிக்க வந்திருக்கோன்றத நீ ஆராய்ந்து எங்களுக்கு அருள் புரிகிறார். நேரிடையே பிராட்டியின் சம்பந்தம் பெற்ற இவர்கள், பிராட்டி இவளோட சேர்ந்துட்டாங்க இல்லையா நப்பினை. அதனால் ஆற்றாது வந்து என்றோ சங்கம் இருப்பார் போல் வந்து என்றோ சொல்வதை பொறுக்கக்கூடியவன் அல்லன். அதனால் அகதி என்று சொன்னால் ஆச்சாரிய சம்பந்தம் காட்டுவான். மாறி மலை முஞ்சில் கிருஷ்ணனுக்கும் சிங்காசனத்தில் ஏறும் முறையை கொஞ்சம் எடுத்து சொல்லலாம்.
கண்ணன் எப்படி நடையிட்டு வர வேண்டும் என்பதை விவரிக்கின்றது. கிரி குகையிலே இருக்கும் சிங்கம் மலையில் விட்டு புறப்பட்டால் போல் வால்மீகி வாக்குப்படி அந்த சிங்கம் எப்படி எழுந்து நடக்கிறதோ அந்த மாதிரி அப்சரசுகளுக்கும் ஆழங்கால் படும் உன் நடை அழகை காட்ட வேண்டும். பொதுவாக அப்சரசுகள்லாம் எதுக்குமே மயங்க மாட்டாங்க. அவா கூட மயங்குற அளவுக்கு உன்னுடைய நட அழகு இருக்கணும்னு சொல்லி சொல்றார். காளி மலர் நெடுங்கண்ணார் கைத்தொட வீதி வருவான். இதுவும் பெரியாழ்வார் பாசுரம் தான். அவன் அந்த மாதிரி அந்த மங்கைகள்லாம், அந்த ஆயர்குல பெண்கள்லாம் கைத்தொட அவனுடைய நட அழகை பார்த்து வீதியில் அவன் உலாவரான்னு சொல்லுவான். அந்த மாதிரி கையெடுத்து சேவிக்கிறாப்பல உன்னுடைய நட அழகு இருக்கணும். 4 வகை நடைகளையும் காட்டியபடி எழுந்தள்ள வேண்டும். அந்த எப்படி ஸ்ரீரங்கத்தில் 4 நடை இருக்கோ அந்த மாதிரி நீ நடந்து வரணும். ஆயப்பாடி கவர்ந்து உண்ணும் காரேறு அந்த செருக்கோட நீ நடக்கணும். வாரணம் பைய நின்று உருவது போல் எப்படி அந்த வாரணம் யானை குட்டி மெதுவா நடந்து ஊருமோ அந்த மாதிரி நீ அசையணும். கைமாவின் நகை அன்ன மெல்ல நடை. அந்த யானை பெரிய யானையும் தன்னுடைய குட்டிக்கோசரம் மெதுவா நடக்கும். அந்த மாதிரி எங்களுக்கோசரம் நீ மெல்ல நடையோட வரணும். மத்த மாதங்க காமினம் நரசார் தூரக சிற்றாய சிங்கம் மயாசவ் புருஷத் சப் அப்படிங்கிறதுல இந்த நடை அழகை விவரித்து எடுத்து சொல்றான். நீ கிடக்கும் அழகையும் நடக்கும் அழகையும் காப்பிட வேண்டும் என்றார்கள். பகவானுக்கு காப்பிட்டார். முதல் பெரியாழ்வார் மங்களாசாசனம் பண்ணார். அந்த மாதிரி உன்னுடைய நீ இப்போ படுத்துருக்கே இந்த அழகையும் நாங்கள் காப்பிடணும், உனக்கு மங்களாசாசனம் பண்ணணும். நீ அங்கே வந்து உட்காந்தியானா அதுலேயும் நாங்கள் மங்களாசாசனம் பண்ணணும். படுக்கையில் வார்த்தையோ வழிநடை வார்த்தையோ வேண்டாம், சீரிய சிங்காசனம், அதிலிருந்து வார்த்தைகள் சொல்ல வேண்டும். தர்ம அதர்ம ஞான அஜ்ஞான வைராக்கிய ஐவைராக்கிய ஐஸ்வர்ய அனைஸ்வர்ய எனும் 8 கால்களை உடைய சிம்மாசனத்தில் அமர்ந்திருந்தால் பொய் சொல்ல முடியாது. அந்த சிங்காசனம் அதில் இருந்தாக்க தானே ஒரு சக்தி வந்துரும்பா. விக்ரமாதித்தன் அந்த மாதிரி ஒரு சிங்காசனத்தில் உட்கார்ந்துருந்து தான் நல்லா ஆட்சி பண்ணான் அப்படின்னு சொல்லி தெரியவாள்லாம் சொல்லுவாள். 7 பொய்கள் உரைக்க முடியாது. கண்ணனுக்கு பேரே 7 பொய்கள் தானே, அதை அவனால் உரைக்க முடியாது. கடற்கரையில் வார்த்தை தேர்தட்டில் வார்த்தை என்பது போல் அணுவான ஜீவன் சென்று அடியிட்டாலும் பரமபுருஷனோடு சாமியத்தை கொடுக்கும் பெருமை உடையது ஆசனத்தின் சீர்மை. அந்த ஆசனத்துக்கு அப்பேற்பட்ட பெருமை பொருந்திய ஆசனத்தில் தடம்கொள் தாமரை கண் விழித்து நீ எழுந்து உன் தாமரை மங்கியும் நீயும் இடம்கொள் மூவுலகம் தொலை இருந்து அருளான்னு நம்மாழ்வார் பாடியபடி அந்த நடை அழகை நாங்கள்லாம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி விண்ணப்பிக்கிறார். நன்மை தீமைகள் ஒன்றும் அறியனே நாராயணா இத்தனை அல்லார் என்றார் பெரியாழ்வார். எனக்கு நல்லதும் தெரியாது கெட்டதும் தெரியாது, அந்த நாராயணாங்கிற நாமத்தை தவிர எனக்கு வேற எதுவுமே தெரியாது அப்படிங்கிறத சொல்றான். ஆராய்ந்து அருள் சென்று நாம் சேவித்தால் ஆஹா என்று ஆராய்ந்து அருள் என்று முன்னால தோழிகளை ஏற்பாடு செய்ய அந்த வார்த்தையை யூஸ் பண்ண. சென்று நாம் சேவித்தால் ஆஹா அப்படின்னு சொல்லி இது பண்ண. அந்த மாதிரி எங்கும் திருவருள் பெற்று அப்படின்னு பின்னால சொல்ல போறான். எதிர் சூழல் புகுந்து திரியும் அவன் எப்படியாவது ஜீவாத்மாக்களை தன் வசமாக்கி கொள்ள விளைபவன். இதை தான் எல்லாருமே எடுத்து சொல்கிறேன். இப்போ தாயாரும் நம்மளுக்கு அதை தான் எடுத்து சொல்கிறான். எல்லா ஜீவாத்மாக்களையும் எப்படியாவது தனக்கு வசமாக்கணும், தனக்கு வசமாக்கி தன்னுடைய மோட்சத்துக்கு கூட்டின்னு போயிடணும். அவளை இந்த உலகத்தில் கஷ்டப்பட வைக்கக்கூடாதுங்கிறதுல அவன் இது பண்ணான். ஆயர்பாடியில் ஒவ்வொரு பெண்ணையும் எழுப்பது, வாயல் கப்பாவனை எழுப்பது, இப்படி வசனப்பட்டு கொண்ட எம்பெருமானை எழுப்பது என்று அவனுக்கு அரும் துக்கம் மனக்கவலை கொடுக்குமா. ஆசிரியர்களில் அவ்வளவு ஆசை கொண்டவன். நரங்கலந்த சிம்மன் நகங்களை ஆயுதமாக கொண்டவன். மனிதனுக்கு 10 விரல்கள் உண்டு, அதற்கேற்றவாறு நகங்களும் 10 ஆக 10 நக ஆயுதங்களை பெற்றவன். இவனைத்தான் மகாவிஷ்ணு என்று சொல்வது. இரு வியாப்தியையும் இவன் காட்டுகிறான். நாராயணனும் அவன் தான் இருக்கான், நரசிம்மமும் அவன் தான் இருக்கான். ஒவ்வொரு அணுவிலும் சிங்க வேஷம் கொண்டு இருந்தபடியால்
அந்த வியாப்திக்கு புஜ பிரஷ்டக என்றபடி எல்லா திக்குகளையும் தன் புஜத்துக்குள்ளேயே அடக்கி எல்லாவற்றிலும் பரவினபடியால் அந்த வியாப்தி. ஆக இவன் மகாவிஷ்ணு ஆகிறான். யக்ஞக யஜ்ஞோ என்கிறது சகசர் நாமம். இதையே யஜ்ஞம் என்று சொல்லிடுவோம். பகவான் இடத்துல துவேஷம் கிடையாது. அவனுக்கு இவா அவான்ற துவேஷமே பகவானுக்கு கொஞ்சம் கூட கிடையாது. பகவத் ரூபமான யஜ்ஞத்தை அழிக்க தொடங்கினான். இதுதான் வெகுண்ட எம்பெருமான் கீழே சொன்ன தசாயுதங்களை எடுத்துக்கொண்டான். அந்த 10 ஆயுதங்களை எடுத்துட்டான், 10 நகங்களை எடுத்துட்டான். ஏனெனில் யஜ்ஞத்தில் கபாலச்ச என்று 10 ஆயுதங்கள் உண்டு. ஆகவே யஜ்ஞரூபியாக இவன் 10 ஆயுதங்களை அழித்தான். ஆகவே சகசநாமத்தில் சர்வ பிரகண யாயுதக அப்படின்னு முடிக்கிறார் என்று சொல்றான். பாலகன் என்று பரிபவம் செய்ய பண்டு ஒருளால் ஆளிலை வளர்ந்த சிற்கன் இவன் மேலெழ பாய்ந்து பிடித்து கொள்ளும் வெகுளி மேல் மாலை மரியாதை மாமணி மகிழ்ந்து ஓடிவான். இவனெல்லாம் ரொம்ப சின்னவன்னு நீ நினைச்சிடாதேன்னு சொல்லி அன்னைக்கு பெரியாழ்வார் எடுத்து சொன்னாப்புல அவன் அப்பேற்பட்டவன். அகோபுரத்துல தன் ரூபமான நிசுமனை பஞ்சாயுத சோசத்தால் ஸ்ரீராமன் வழிபட்டான். ஆராத்திய தேவதை நிருசிம்மன், ஆராதக தேவதை ஸ்ரீராமன். ஒருவர் சுவாதியில் பிறந்தார், மற்றவர் புனர்வசுவில் பிறந்தார். 27 நட்சத்திரங்கள்ல இந்த 2 நட்சத்திரமும் மரண யோகம் ஆனது. புனர்வசு நட்சத்திரமும் சுவாதி நட்சத்திரம் வந்தா அன்னைக்கு மரண யோகமே வரலாம். சுவாதி நட்சத்திரம் கூடிய தினத்தில் விவாகம் செய்வது சால சிறந்தது என்பர் பெரியோர். அந்த பெண்ணுக்கு சர்வ செம்மத்தியும் உண்டாகுமா, எப்போதும் கணவனோடு இருக்கும், வாழ்க்கையை பெருவாழும். அந்த சுவாதிக்கு அப்படியோரு பெருமை. இதுக்குதான் மணவாழ மாமுனிகளும் ஆதி வாதம் தனி ஜோதின்னு பெரியாழ்வார் பிறந்தது சுவாதி நட்சத்திரம் தான். அந்த சுவாதி நட்சத்திரத்துக்கு அவ்வளோ ஒரு ஏற்றங்கிறத மணவாழ மாமுனிகளும் தன்னின் பாசனங்களை எடுத்து கொடுக்குறார். இப்போ இந்த பாட்டில் உள்பொருளை பார்க்கலாம். இந்த பாட்டில் கிருஷ்ணாவதார ரகசியத்தை ஆண்டாள் அனுபவிக்கிறார். அவன் கிருஷ்ணன், அவனுடைய அவதாரம், அதனுடைய ரகசியம் என்னங்கிறத பார்க்குறான். மாரி என்பதற்கு பிந்து க்ஷீர சமுத்திரம், ஜலம் என்று பொருள். அதிலுள்ள மலை முறைஞ்சில் மலைக்கு ஒப்பான ஆதிசேஷனுடைய உடலாக்கிற விசாலமான பங்கயம் என்ற குகையில் மன்னி கிடந்து உறங்கும் சிங்கம், பிராட்டியுடன் மன்னி யோக நித்திரை செய்கின்ற எம்பெருமான். பூமாதேவி கண்ணீருடன் பாரம் தாங்க முடியாமல் பரமசிவன் பிரம்மா இவர்களுடன் பார்க்கடல் சென்று தன் கஷ்டத்தை சொல்ல கம்சன் சிசுபாலன் முதலியோரால் உண்டான பாரத்தை நீக்க வேண்டும் என்று அறிவித்தபடியால் அறிவை பெற்றான். அவன் யோகத்தில் இருந்தான். பூமாதேவி போய் அவன் ஸ்ரீராக்திநாதன்கிட்ட பிரார்த்தனை பண்றான், அழறான். இந்த பூமியினுடைய பாரம் தாங்க முடியல, இங்கே அசுரர்கள் நிறைய பேர் இருக்கா, இவாளை ஏதாவது பண்ணி என்னுடைய வேதனை தீர்க்கணும்னு சொல்றான். அப்போ அடைக்கலம் புகுந்த சிவன் பிரம்மா பூமி இவர்களிடம் எம்பெருமான் செய்தது என்னன்னா, பால் கடலில் இருந்து எழுந்த தன் திருமேனில் இருந்து கருப்பு கேசத்தையும் வெண்ணிறமான கேசத்தையும் எடுத்து வீசினார். பகவான் ஒரு கருப்பு கேசம் ஒரு வெண்ணிற கேசம் ரெண்டுத்தையும் எடுத்து வீசலாம். புஜ ஹாராத்திய மனக கேசேன சித கிருஷ்ணவ், இதுதான் வேரி மயிர் அப்படிங்கிறதுக்கு அர்த்தமா ஆண்டாள் அனுபவிக்கிறார். இந்த 2 கேசமும் வாசனையுடன் கூடியவை. அதாவது இந்த குறிஞ்சி மயிர்களை விடுவித்தான். பிறகு அழகு வாய்ந்த தேக உறுப்புகளை பெற்றான். பிறகு ஆதிசேஷனை உதறினான், அனுப்பினான். ஜகத் ரட்சத்தில் உபேட்சையை தவிர்த்து, அதாவது ஆலசியத்தை நீக்கி உடன் அவதாரம் செய்ய முழங்கினான். நான் வரேன், கண்ணனா அவதாரம் பண்றேன்னு சொல்லி இது பண்றான். தேவகி வசுதேவர்களிடத்தில் பிறந்தான். முன்பு அவன் தவம் புரிந்தபடியால் 3 முறை அவதரிக்கிறேன், நீங்கள் பயப்பட வேண்டாம் என்ற கோஷத்தை செய்து கொண்டு அவர்களிடம் பிரிந்து மதுரை விட்டு புறப்பட்டு கோகுலத்துக்கு வந்து சேர்ந்தான். ஹே கண்ணா, இவ்வாறு கோகுலத்தை அடைந்த நீ நந்தவனத்தில் உள்ள நப்பின்னையின் பள்ளி அறையிலிருந்து வெளியில் வரவும், சிங்காசனத்தில் ஏறி அமர்ந்து எங்களுடைய விருப்பத்தை பூர்த்தி செய்யவும். இந்த கருத்து அபிநவ தேசிகன் அருளி செய்த பிரபந்த ரட்சையில கூறப்படுகிறது.
இந்த பாசுரம் அகோபிலத்தில் எழுந்தருளிக்கும் நிருசிம்மனை பற்றியது என்றும் சொல்லலாம். அகோபில மலையில் மன்னி கிடந்து உறங்கினான் மாலோலன். அவன் தான் சீரிய ஸ்ரீமானான சிங்கம். கலியுக ஜனங்கள் அறிவில்லாதவர்களாக இருப்பதைக் கண்டு ஐயோ இவர்கள் நற்கதி பெற வேண்டுமே என்ற எண்ணம் கொண்டவனாய் அங்கிருந்து பரிவாரத்துடன் வெளியில் வந்தான். பிறகு சஞ்சாரமாக பல கிராமங்களையும் நகரங்களையும் அடைந்து சென்று மக்களுக்கு நல்ல அறிவை ஊட்டி தன் வசமாக்கி கொண்டான் என்ற விருத்தாந்தம் இங்கு காட்டப்படுகிறது. அடைக்கலம் புகுந்த விபீஷணனை வானரங்கள் நலிந்ததால் அவன் மனதில் துயரம் ஏற்பட்டிருக்கும் என்று எண்ணி அவனை தன் கோஷில சேர்த்த பிறகு ராமன் சமாதான வார்த்தைகள்லாம் சொல்றாங்க. தனது ஆபரணம் மாறி மலை முடிஞ்சில் கிருஷ்ணனுக்கு சிங்காசனத்தில் ஏறும் முறை தொலைந்து விட்டதை முன்னிட்டு அதை அபகரித்தான தோஷத்தை கூறி அவன் நிரபராதி என்று தெரிந்த பிறகு குற்றம் செய்யாதவனை குற்றவாளி ஆக்கினோமே என்று மனம் விருந்தி வெட்கப்படுவது போல் கிருஷ்ணனும் இந்த பெண்களுக்கு வெட்கம் உண்டு. இவாளை போய் நம்ம இத்தனை நாள் காக்க வச்சுட்டுமே, இவாளை போய் நம்ம இத்தனை நாளி நம்ம முகம் காட்டாத இருந்துட்டோமேன்னு வெட்கப்பட்டு ஏண்டு வரானா. தேவதைகளை நியமிப்பவன், பிரஜைகளை உண்டு பண்ணுபவன், அழகிய கோரை பற்களை உடையவன், கிரண்யனி சமூகத்துக்கு தகுதி பெற்ற தம்சர்களை உடையவன், நிறைய அமுது செய்பவன், அசுரரை சம்பரிப்பவன், சர்ப்பங்கன். இந்த நரம் கலந்த சிங்கத்தின் மகாத்மியம் அளவற்றது. பிறர்களால் வெல்லப்படாதவன், மற்றவர்களை அழிப்பவன். இத்தகைய பெருமையுடைய பரமாத்மா சம்வர்கன். இந்த வித்தையில இந்த பெருமானுக்கு மன்னி கிடந்து இருக்கிறான். அப்பேற்ற சர்வஜன் ஒரு பக்தனுக்கோசரம், அந்த பிரகலாதன் சின்ன குழந்தைக்கோசரம் மன்னி கடந்து அழிக்கிறான். இவனை அறிவது சுலபம் அன்று. அவனை அறிவதுங்கிறது அவ்வளோ சுலபம் இல்லை. ஆனால் அவன் என்ன சொல்கிறான், ரொம்ப தூரத்தில் இருக்கான், சேயன். அவன் எங்கேயோ இருக்க பரமபதம், அவன் சேயன். ஆனால் அந்த அறிவு நம்மளுக்கு வந்துடுத்துனா, அவனை பார்க்கணுங்கிற அந்த ஞானம் நம்மளுக்கு வந்துடுத்துனா அவன் சுலபன். கண்ணின் நுண் சிறுத்தாம்பு அதனால் கட்டு உண்ண பண்ணிய பெரும் மாயனவன். அந்த சின்ன தாம்பு கைத்துல யசோதை கட்டுறதுக்கு தன்னை எப்படி குறுக்கிண்டு அவன் அனுமதிச்சானோ அந்த மாதிரி சுலபன். எல்லா ஆயப்பெண்கள்கிட்டையும் அடியுமத்தும் திட்டு வாங்கி, சிசுபாலன்கிட்ட 1000 தனம் தன்னை திட்டு வாங்கி எல்லாத்துக்கும் கட்டுப்பட்டவன் அவன் சுலபன். ஆனால் அவன் செய்யும், அவன் பெரிய, அவன் எங்கேயோ இருக்கான்னு சொல்லி நம்ம விட்டுறக்கூடாது. அவனை தேடி கண்டுபிடிக்கணும். அவனை எங்கே தேடி கண்டுபிடிக்கிறது? நம்மளுடைய மன குகையில தான் அவனை தேடி கண்டுபிடிக்கணும். இங்கு கபி கோத்திரத்தில் உண்டான சுனகருடைய புதல்வர் சுஷசேனரின் புதல்வரான அபிப்ராதி என்ற இருவரும் ஆகாரம் உட்கொள்ள அமர்ந்த போது ஒரு பிரம்மச்சாரி வாசல்ல பகவதி பிக்ஷாம் தேகி என்று பிட்சை கேட்டான். இவன் 2 பேரும் இருக்கிறத வச்சுட்டு சாப்பிட்றதுக்கு வந்து உட்காந்துருக்க செய்யும் ஒரு பிரம்மச்சாரி வாசலில் பகவதி பிக்ஷாந்தேகின்னு பிச்சை கேட்குறான். அப்போது சர்வர்க்கம் பிரஜாபதி 4 முக கடவுள் என்று உணர்ந்து உபாசிப்பம் இவ்விருவரும் அவனுக்கு பிக்ஷை கொடுக்கவில்லை. வேணுனே பிரம்மா தன்னை சோதனை பண்ணுறாங்கிறதுனால அப்போ பிக்ஷை பெறாத இவன் அந்த இருவரை பார்த்து கூறலானான். அக்னி, ஆதித்யன், சந்திரன், ஜலம், வாக், சக்ஷி, ஸ்தோத்திரம், மனசு என்ற மகாத்மாவான தேவதைகளை எல்லா உலகம் படைத்த 4 முகன் காப்பாற்றுகிறான், சமகரிக்கிறான். வாயு பிராண ரூபமாக இருந்து அவன் செய்யும் செயல் இது. அவனை உபாசிக்கிற எனக்கு சம்பர்க்க வித்தையை உபாசிக்கின்ற நீங்கள் பிக்ஷை இடாததால் அந்த சம்பர்க்க தேவதைக்கு பிக்ஷை இடாததாகிறது என்றார் நான்முகன். அப்போ இதை கேட்ட சவுனகரும் அபிப்ராதியும் நீ சம்பர்க்க வித்தையை நன்கு அறிந்தவன் அல்ல, நிருசிம்ம ரூபியான பகவான் தான் சம்பர்க்கம் அப்படின்னு உபதேசித்து பரிவேஷகர் மூலமாக அவனுக்கு பிச்சை இட்டனர். ஆக இங்கே சொல்லப்படும் நிருசிம்மன் தான் சீரிய சிங்கம். தர்மம், அதர்மம், பாவம், புண்ணியம் இந்த 4 வேதங்கள் நமக்கு மழையாக பொழிகின்றன. பரத்வாஜர் வேதங்களை மலை உருவில் கண்டவர். அந்த வேதங்களில் ரகசியமானது உபனிஷத், அதுதான் முழஞ்சில். அதில் மண்ணு கிடந்து உறங்குபவன் நிருசிம்மமூர்த்தி. அவனிடத்தில் அறிவு பெற்ற பிரம்மச்சாரி போல் உள்ள நாம் அறிவின் மூலமாக அவனிடத்தில் தீ
அதாவது புத்தியாவது நம்மளுக்கு விகசிக்கணும். நம்மளுடைய புத்தி அவன்கிட்ட ஆழங்கால் பட்டாதான் அது நம்மளுக்கு அந்த ஞானம் பிறக்கும். அவ்வாறு உள்ள நாம் மனமிக்க பிடரி மயிர்களை உடைய அந்த எம்பெருமானுடைய கீர்த்தி எங்கும் எப்பாடும் பொங்க விருப்பம் உடையவர்களாக இருக்க வேண்டும். நினிஷ்ட செயல்களிலிருந்து விலக வேண்டும். எதெல்லாம் பண்ணக்கூடாதோ அதுலேருந்து செய்யாதன செய்யும்னு 2வது பாசத்திலேயே தாயார் நம்மளுக்கு எடுத்து காட்டினான். அந்த மாதிரி பண்ணக்கூடாத காரியங்களை நம்ம முதல்ல கைவிடணும். கைவிட்டுட்டோம்னாக்க சத்காரியங்களில் ஈடுபட வேண்டும். பகவான் நாமத்தை ஆற்றுல இருந்தே சொல்லுங்க. முடிஞ்ச வரைக்கும் கோவிலுக்கு போங்க. முடிஞ்ச வரைக்கும் அவனுடைய நினைப்புல இருக்கும். அவனுடைய பாசங்களை பாடுவோம், அவனுடைய பாடல்களை பாடுவோம். அந்த மாதிரி இருக்கும். சூழ் விசும்படி முகில் தூரியம் முகழ்ந்த அப்படின்னு சொல்லி நம்மாழ்வார் போகிற அர்ச்சனாதி மார்க்கம் எப்படியெல்லாம் இருக்குன்றத போய் நம்மாழ்வார் ஒருத்தர் தான் பரமபதத்துக்கு போயிட்டு திரும்பி வந்தவர். ஏன் பகவான் அதை நியமிச்சான்னா, இது போகிற வழி இப்படி இருக்குன்றத ஒருத்தர் கண்ணில் பார்த்து சொன்னாதான் இந்த பூலோகத்தில் இருக்கிறவள்லாம் நம்புவார். பரமபதம் இப்படி இருக்குன்றத யார் வேணால் சொல்லலாம். சொன்னால் நம்மளுக்கு தெரியாது. ஏன்னா நம்ம அங்கே போனவா நம்மளுக்கு இங்கே வரல. அவள் சொல்கிறத எப்படி நம்ம நம்புறது அப்படின்னு சொன்னால் நம்மாழ்வார் அதுக்கு பிரத்யட்சமாக காட்டினார். நம்மாழ்வாரை வச்சு பகவான் அதை காட்டினான் நம்மளுக்கு. அந்த மாதிரி சூழ் விசும் பனிமுகில்ல ஒவ்வொரு எந்த இடத்த லோகத்துக்கு எப்படி எப்படி போவோம், அங்கே எப்படி அடியவர்களோடு இருப்போம், அது எல்லாத்தையும் காட்டிட்டு அடுத்த பாசனத்தை தான் அவர் இந்த பூலோகத்தை விட்டு போகிறார். ஆதிவாகர் மூலமாக நாம் போதரும் போவோம். ஆதிவாகர்கள் தான் அவள் தான் நம்மளை பகவான் கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறவா. ஆக நீ புஷ்ப விமாசனம் போல விகசித புத்தியை உடையவனாய் உன்னுடைய கோவிலான திருவேணி நின்றும் அர்ச்ராதி மார்க்கமாக வைகுண்டம் போய் சேருவாய். நம்மளுக்கு தாயார் இதை எடுத்து சொல்கிறோம். அந்த அர்ச்ராதி மார்க்கம் நம்மளுக்கு கிடைக்கணும். அதுக்கு ஒரே வழி ஆச்சாரியனை போய் எட்டியமாக பிடிச்சிக்கிறது தான். அழகு பெற்ற தர்ம அதர்மங்களாகிய கால்களை உடைய உயர்ந்த சிங்காசனமாகிய கட்டிலில் எம்பெருமான் நியமத்தின் பேரில் அதிரோகணம் செய்வார். அவன் அந்த சிங்காசனத்தில் உக்காந்துட்டு நம்மளை கூட்டு வந்துட்டியாடா கொண்டன்னு கூட்டு தூக்கி தன்னுடைய மடியில் தொடையில் உட்கார வச்சுக்கிறான்னா அவன். பிறகு நாம் வந்த கைகட்டிமாக செயல்களை எனக்கு நன்கு அருள் புரிய வேண்டும். அங்கே போய் நம்ம என்ன கேட்போம், உனக்கு கைகட்டுன்ற பாக்கியத்தை கொடுன்னு கேட்டால் அதை நீ எப்படியெல்லாம் நீ ஆசைப்படுறியோ அந்த விதத்துலெல்லாம் நீ நிறைவேற்றிக்கலாம்னு சொல்லி நம்மளுக்கு ஆசீர்வாதம் பண்ணான். சாந்தியோக உபனிஷத்தில் ஹிரண்ய மஸ்ருகு ஹரண்ய கேர்கோஜ் ஆ பிரதா சர்வ ஏவ சுவர்ணகர். அந்த ஆதித்ய மண்டலத்தில் நடுப்புற வீட்டிற்கும் எம்பெருமான் உபாசிக்கப்பட வேண்டியதாக கூறப்பட்டுள்ளது. அந்த எம்பெருமானம் நிருசிம்மூர்த்தி என்றும் சொல்வர். அதுவும் இங்கே கருதப்படலாம் சொல்லி சொல்கிறார். இந்த மாறி மலை மொழியில் மண்ணை கிடந்தவர்களா புண்ணிய பாவங்களை வர்ஷிக்கும் வேதங்களை ரகசியமான உபனிஷத்துக்களின் நிலையாக இருந்து விராட்டியோடு கூட அனைத்து யோக நித்திரை செய்யும் சீரிய சிங்கம் அறிவிட்டு தீவிழித்து வேரி மயிர் பொங்க ஸ்ரீமானான லட்சுமி நரசிம்மனிடத்து ஞானம் பெற்று புத்தி விகாசத்தை உடையனுமான அவனை மனமுள்ள சடை உடையவனான அவனுடைய கீர்த்தி எல்லா இடமும் பரம்புபடி செய்து புதறி மூறி நிமிர்ந்து முகந்து புறப்பட்டு நித்திய கர்மங்களில் ஆலசத்தை விட்டு இருப்பவனான நீ இந்த நித்திய கர்மங்களில் எந்த காரியத்தை பண்ணாலும் அந்த காரியத்தை கிருஷ்ணார்ப்பணமஸ்துன்னு சொல்லி 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 பழகிறதுக்கு நம்ம முதல்ல நம்ம மனசை தயார் பண்ணிக்கணும். அந்த ஒரு வந்துடுறதுனால அந்த ஒரு நிலைமை நம்மளுக்கு வந்துடுறதுனால மீதி எல்லாத்தையும் அவன் பார்த்துப்பான். அதை தான் இந்த இடத்துல சொல்கிறான். புறப்பட்டு எப்பாடும் பூவை பூவுன்னா நின் கோவில் நின்றும் இங்கனே பூந்து அருள. அந்த வைகுண்ட லோகம் போகிறதுக்கு மலர்ந்த புஷ்பம் போல விகசித்த ஞானம் உடையவனே அந்த வைகுண்ட லோகம் போகணுங்கிற அந்த புத்தி நம்மளுக்கு வரணும். அந்த புத்தி நம்மளுக்கு கொடுத்துட்டான்னா எம்பெருமான் வசிக்கும் உனது ஹிருதய கமலத்தில் இருக்கும். எல்லா மனசுலையும் அந்தர்யாமியாக இருக்கான் இல்லையா, அவன் ஆதிவாகிகள் அழைத்து செல்லும் வகையில் சென்று கடைசியில் அடிய நேற்றுக்கே விண்ணப்பித்தேன். கடைசியில் அந்த சூட்சும நாடி வழியாக இந்த ஜீவனை அந்த பரமாத்மா தான் வெளியில் கூட்டின்னு போகிறோம்.
அதை தான் இந்த இடத்துல சொல்கிறான். ஆதி வகைகள் அழைத்து செல்லும் வகையில் சென்று அவள்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஜீவாத்மாவை பரமாத்மா கூட்டின்னு போய் அவகிட்ட ஒப்படைக்கிறான். எம்பெருமான் வசிக்கும் பரியங்கத்தில் அவனது நியமனத்தின் பேரில் இருந்து பகவானிடம் எங்களுக்கு சாத்வீக கைங்கரிக்கு அருள வேண்டும் என்று பிரார்த்திக்குவாங்க. அவனுடைய அந்த பரியங்கத்தில் போய் அவன்கிட்ட ஆசீர்வாதம் பண்ணி அவனுக்கு என்னென்னலாம் நம்ம கைங்கரியம் பண்ணணுங்கிறத அவனுடைய ஆசைப்படி. ஏன்னா ஒருத்தருக்கு ஒன்று கொடுக்குறோன்னாக்க அது அவளுக்கு உபயோகமாகமான்னு பார்த்துட்டு தான் கொடுக்கணும். நம்மக்கிட்ட ஒரு பொருள் வீணாக போகிறதுங்கிறதுக்கோசரம் ஒருத்தருக்கு தூக்கி கொடுத்துடக்கூடாது. அந்த பொருளால் அவளுக்கு ஏதாவது உபயோகமாகுமாங்கிறத பார்த்துட்டு கொடுக்கணுங்கிறாப்புல பகவான் நம்மளுக்கு இந்த காரியங்களை கைங்கரியங்களை கொடுப்போம். அந்த கைங்கரியங்கள்னால அவனுக்கு முகம் விகாசிக்கும். அதை தான் இந்த இடத்துல எடுத்து சொல்கிறேன். இந்த இடத்துலையும் லக்ஷ்மி நரசிம்மசாரியார் என்ன சொல்கிறான்னா, அந்த சிங்க நடை போல் நடந்து அப்படின்னு சொல்கிறீங்களே, அது ஒரு காட்டு மிருகம், நாட்டு வளம் அதற்கு தெரியாது. சிங்க நடையை நீங்கள் யாராவது பார்த்ததுண்டா? முன்பின் பார்த்ததால் தானே கிருஷ்ணன் சிங்கம் போல் நடக்கிறான் என்று நீங்கள் சந்தோஷப்படலாம் அப்படின்னு சொன்னப்போ, இதுவரையில் நீங்கள்லாம் பார்த்துக்காத சிங்க நடையை போல் நடந்து வர வேண்டும் என்கிறீங்களா? அது அப்படின்னா நான் சிங்கமா, நான் நடந்தால் இப்படித்தான் சிங்க நடை இருக்கும் என்று தெரிந்து கொள்கிறீர்களா அப்படின்னு சொல்லி கண்ணன் திருப்பி கேட்குறான். உன்னை தொட்டிலைட்டு பெரியாழ்வார் தேவை சிங்கமே தாலேலோன்னு பாடியிருக்கார், சிற்றாயர் சிங்கமேன்னு பாடியிருக்கான், ஆயர்குட சிங்கமேன்னு பாடியிருக்கான், தேவதி சிங்கத்தை பாடிப்பறன்னு பாடியிருக்கான். இந்த மாதிரி அந்த சிங்கம்னு அவளெல்லாம் ஒன்று சொன்னதுனால உன்னுடைய நட அந்த சிங்க நடைக்கு ஒப்பா இருக்கும்னு நாங்களாம் மனசில் ஏற்படுத்திட்டு இருக்கோம். ஒகை போல இருக்கிற ஸ்ரீவைகுண்டத்தில் சூக்ஷ்மமான சகல வஸ்துகளோடும் ஒட்டி கொண்டு உறங்கின சிங்கம் அறிவு உற்று உலக சிருஷ்டி காலத்தை அறிந்து யோக நித்திரை விட்டு கர்ஜித்து பகுஸ்யாம் பிரேமா ஜோதி ஏ என்று சங்கல்பித்து தன் நாயகியான லக்ஷ்மியின் இங்கிதன்படி உலக சிருஷ்டி பண்ணி நடக்கிற சிங்கத்தை, அந்த சிங்கத்தை மாறி மலை முஞ்சின்னு எந்த காலத்திலும் மழைக்காலம் போல் அடிக்கடி மழை பெய்து கொண்டிருக்கிற அந்த காலத்திலையும் நான் எப்படி நடந்தாலும் என்மேல் தோஷம் சொல்லிக்கொண்டே இருப்பீர்கள் போல தோன்றுகிறதே கண்ணை கேட்கறதுக்கு, நான் எப்படி உங்கள் இஷ்டப்படி நடக்கணும்னு சொல்லுங்கோ அப்படின்னு சொல்லி கேட்டப்போ, புதிதாக நீ நடக்க கற்றுக்கொள்ள வேண்டாம், நாங்கள் சொன்னபடி நீ நடந்து காட்டினவன் தான். நாங்கள் என்னெல்லாம் சொல்கிறோமோ அதெல்லாம் நீ ஏற்கனவே சுலபனாக இருந்து எங்களுக்கு பண்ணினதான் அப்படின்னு சொன்னப்போ, எப்பொழுது நீங்கள் சொன்னபடி நான் நடந்து காட்டினேன் அப்படின்னா, கண்ணா வெகு நாள் ஆகிவிட்டபடியால் உனக்கு மறந்து விட்டதோ என்னவோ, நாங்கள் சொல்கிறோம் கிருஷ்ணா, முன்பு செய்த அவதாரம் உனக்கு மறந்திருக்காது. அப்பொழுது நீ 12 வயசுனான பிள்ளையாக இருந்தபோது உன் தகப்பன் உன் கல்யாணத்திற்காக மந்திரிகளோடு ஆலோசித்து கொண்டிருந்த சமயத்தில் விஸ்வாத்திர மகரிஷி மிதிலையில் பிறந்திருக்கிற சீததாவும் உனக்கு பத்னிங்கிறத வச்சு ஒன்றை தன்னுடைய யாகத்தை காப்பாற்றணும்னு சொல்லி ஒரு காரணமாக வச்சு நடையழகாக காட்டினார். அதே மாதிரி அப்போ ஸ்ரீகிருஷ்ணன், பெண்களே நீங்கள் ஆயிரக்கணக்கில் வந்திருக்கிறீர்கள், ஒவ்வொருடைய அபிப்பிராயத்தையும் அறிய எவ்வளவு காலமாகும் பாருங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னப்போ, அதுக்கு சொன்னால் இவெல்லாம் சொல்கிறாளாம், அப்படி செய்ய சௌகரியமாக சொன்னவுடன் எல்லா கன்னிகைகளும் ஒரே மனதாக கைகூப்பியபடியே நடையழகை நாங்கள் அனுபவிக்க வேண்டும் என்று பிரார்த்தித்ததுனால நடந்து வரோம். நடந்து வந்தால் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறான், அந்த சீரிய சிங்காசனத்தில் நீ ஒரு ராஜாவாக அமரணும். அமர்ந்ததுக்கப்புறம் நாங்கள் உங்ககிட்ட கொஞ்சம் நிறைய விஷயங்களை கேட்கணும். அது எல்லாத்தையும் நீ ஆராயணும். ஆராய்ஞ்சு எங்கள் தகுதியான நாங்கள் எதெல்லாம் தகுதியோ அது நீ அனுபவிக்கணும், எங்களுக்கு அருள் புரியணும்னு கேட்குறான். அப்போ சரின்னு சொல்லிட்டு அவன் எழுந்து நடக்க ஆரம்பிக்கிறான். அவன் நடக்க ஆரம்பித்தப்போ இவள்லாம் அந்த நட அழகை பார்த்துட்டு அடுத்த பாசுரத்தில் அந்த நட அழகுக்கு போற்றி போற்றி போற்றின்னு மங்களாசாஸ்திரத்தில் ஊற்றமுள்ள பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண் பிள்ளை இல்லையா ஐயோ, அந்த போற்றி போற்றி போற்றின்னு நாளைக்கு பாசுரத்தில் அவனை மங்களாசாஸ்திரம் பண்ணி துதிக்க போகிறான். அந்த மங்களாசாஸ்திரம் பண்ணி துதிச்சதை அதுக்கப்புறம் அவங்கிட்ட போய் அவள் எப்படி எல்லாத்தையும் வாங்கிக்கிறா
அவன் எப்படி எல்லாருக்கும் அருள் பண்ண போகிறான் அப்படிங்கிறதெல்லாம் நாளைக்கு விவரமாக அனுபவிக்கலாம். அடுத்த பாசுரம் ரொம்பவே விசேஷமான பாசுரம். அவன் அனுபவிச்சதை நம்மளும் சேர்ந்து அனுபவிக்கலாம். ஏய புகழ் வில்லிபுத்து ஆடி கூறும் மேன்மேலும் மிக விளங்க விட்டு சித்தர் தூய திருமகளாய் வந்து அரங்கனார்க்கு துழாய் மாலை முடிச்சூடி கொடுத்த மாதே நேமுடன் திருப்பாவை பாட்டு ஆரைந்தும் நீ உரைத்த தையொரு திங்கள் பாமாலை ஆய புகழ் 143 அன்புடனே அடியேனுக்கு அருள் செய் நீயே. அடியேன் குற்றங்குறைகளை க்ஷமிக்க பிரார்த்திக்கிறேன். சர்வம் கிருஷ்ணார்ப்பணமஸ்து. நாளைக்கு ரொம்ப 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 வசதியான பாசுரம், நல்லா அனுபவிக்கலாம். அந்த நரசிம்மமூர்த்தியினுடைய பூர்ணமான அந்த சீரிய சிங்காசனத்தில் அவன் போய் உட்கார போகிறோம். நம்மளுக்கு வேண்டியதெல்லாம் அருள் புரிய போகிறோம். நல்லா அனுபவிப்போம். அடியேன் கிருஷ்ணார்ப்பணமஸ்து.